22ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 145 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. அதாவது எப்படின்னா, இங்கே 137க்குள்ள 451 நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஏபியில் இருந்து ஒரு நம்பரும் சி போர்டில் மறுநாள் ஒரு நம்பரும் எடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற நம்பரு அப்படியே பாக்ஸில் வந்துடும்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாகவே அப்படியே வந்துருச்சு. ஆனால் இது இந்த மாதிரியோட எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல போனால் எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 62ன்ற நம்பரை 12ன்னு வச்சுங்க. 12, 13, 14ங்க, வேறு ஒன்றுமே இல்லை. 12, 13, 14. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 5 ஒத்த நம்பரு. 3, 7, 5ன்ற நம்பரு ஒத்த நம்பரு. 3, 7க்கும் கேப்பில் 5ன்னு வரும். இந்த 3ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. ஸோ 3Dயுமே வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு இந்த பேட்டர்னில். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் இந்த 74, 40 இந்த நம்பரு முடிஞ்சதுனால நான் அதோட இது கனெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி அப்படின்னா, இங்கே மார்க் போட்டிருக்கு, இது 42 இது. எப்படின்னா, இங்கே 42க்கு 24, 62 அந்த 2 வச்சு 3 நாளுமே கேம் முடிஞ்சுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் இது 12, 13, 14 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே சி போர்டுமே வந்து 3, 7, 5ன்ற கேப் நம்பரில் இங்கே 8ன்ற நம்பரு வந்து கரெக்டாகவே 3D வந்துருச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 37க்கு 45 ரொம்ப இடத்துல நாம் ஏற்கனவே இதை மேட்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 82க்கு 40 கொஞ்சம் பழைய வீடியோவில் பார்த்துருப்போம் இதை. அதாவது 82ன்ற நம்பருக்கு 40ன்ற நம்பரு ஏற்கனவே பார்த்துருங்க. பாருங்கள், ஏசி 87க்கு 54 அந்த மாதிரி நம்பர். இது ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்தது தான், ஓகேங்களா. அதனால் திரும்ப திரும்ப அதை நம்ம பார்க்க தேவையில்ல. ஆனாலுமே அது யாராவது ஞாபகம் வச்சுருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த 82 வரும்போது அதனுடைய நம்பரும் வரும். இங்கே பாருங்கள், 73க்கு 40. ஸோ இந்த மாதிரி அந்த 37 வரும்போது இல்லை 82 வரும்போது அந்த 40ன்ற நம்பரு ரெகுலராக வர நம்பர் தான், ஓகேங்களா. சரி, இப்போ என்னென்ன அப்படின்னா, இந்த ஏற்கனவே 45 வரும்போது 17ன்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். 17னுடைய ஆப்போசிட்டு அதுதான் 421 அப்படின்ற நம்பரு ரிசல்ட் வந்தது பிசி 45க்கு. இப்போவுமே பிசி 45க்கு திரும்பவுமே அந்த 12ன்ற நம்பரே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். 32ன்ற நம்பருக்கு 37 வந்தது, 45 டைரெக்டாக வந்தது. அப்போ இந்த 21ன்ற நம்பர் தான் பிசியில் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 32, 04, 21, 32க்கு 37 வந்தது. இது 04க்கு 54 திருப்பினா 45. அப்போது ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சுன்னா இதில் 62, 26 அப்படின்ற நம்பரு பிசி வரணும், ஓகேங்களா. இந்த 19ன்ற நம்பரும் சில இடத்துல மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், 45, 78, 96. இந்த இடத்துல பாருங்கள், 45க்கு 45 வந்திருக்கு, 78க்கு 37 வந்திருக்கு, இந்த 96க்கு 19 வந்திருக்கு. அப்படி ஒரு வேளை 19 வரலாம். 19 போன மாதத்துலையுமே இந்த நம்பரு 19ன்ற நம்பரு இந்த பாருங்கள் 45, 46, 82. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 45ன்ற நம்பருக்கு இங்கே 95ன்ற நம்பர் வைங்க. இந்த 82ன்ற நம்பருக்கு 37 வைங்க. இப்போ 37, 82க்கு 37 வந்துடுச்சு, ஃபுல் ஆப்போசிட் வந்துடுச்சு. இந்த 95ன்ற நம்பருக்கு 45 ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துடுச்சு. இப்போ இந்த கேப்பில் இருக்கிற 46ன்ற நம்பருக்கு பிசியில் 91 அப்படின்ற ஒரு நம்பரு வரணும், ஓகேங்களா. பிசியில் 91 அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், 37, 45 கீழே இருக்குது பாருங்கள் 19. ஸோ அந்த மாதிரி 19 அப்படின்ற நம்பரில் இல்லைன்னா இந்த மாதிரி 92ன்ற நம்பர் வரணும். ஒருவேளை பிசி 19, 29 அப்படின்ற நம்பரு ஒன்றா மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 00ன்ற நம்பரும் மேட்ச் ஆகலாம். இங்கே பாருங்கள், 37, 90, 55ன்னு இருக்குது. இது போன மாதம் அதுக்கு முன்னாடி மாதத்தில் இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், 50, 82, 40. 50ன்ற நம்பரு 82, 40ன்ற நம்பரோட மேட்ச் ஆகிருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிசியில் ஒரு 91, பிசியில் ஒரு 91, 92 அப்படி இல்லைன்னா 29, 19ன்ற நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். போன மாதத்தில் அது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த 78ன்ற நம்பருக்கு 37 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணிவிடுங்க.
இதை திருப்புங்க அப்படியே 73 87ன்னு திருப்பி வச்சு அது பி போர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள். இது திருப்பாதீங்க, திருப்பாமே 95 நீங்கள் வச்சு பி போர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள். இங்கே அதே மாதிரி 42க்கு பி போர்டு ஆப்போசிட் பண்ணி 92 பிசி ஓகேங்களா. 92 பிசியும் 91 பிசியும் 2 நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நம்பரு மேட்ச் ஆகுதா பாருங்கள். நம்ம இந்த 91 எடுத்திருக்கோம், அதே இந்த 42 இங்கே ஒரு 92 இந்த 2 பேட்டர்னில் ஏற்கனவே வந்ததை வச்சு மேட்ச் பண்ணுறோம். ஆனால் 45 கிலோ 21ன்றது காமனாக எப்போவுமே நிறைய முறை வர்றது. அதனால இந்த 21ஐயும் நாம் எடுத்திருக்கோம் ஓகேங்களா. 21ஐயும் அதோட இந்த 55ன்ற நம்பரு 2 முறை மேட்ச் ஆகிருக்கு கேப்பில். இங்கே ஒரு 55 கேப்பில் மேட்ச் ஆகிருக்கு, இங்கே 50 வந்ததுக்கப்புறம் அந்த 2 நம்பர் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி 3 பிசி வந்து மேட்ச் ஆகுது. அதோட மொத்தமாக 4 வரும். இன்னொன்று என்னென்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 32 இருக்குது பாருங்கள், அது கரெக்டாக வந்து 37 அப்படின்ற நம்பர் வச்சுங்க. 59 இந்த 59க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் அதே தான். என்னென்னா இந்த சி போர்டு ஆப்போசிட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த சி போர்டில் இருக்கிற 2ன்ற நம்பருக்கு இங்கே 7, இந்த 9ன்ற நம்பருக்கு இங்கே பி போர்டில் 4. அப்போ இந்த 4ன்ற நம்பருக்கு பி போர்டில் 9ன்னு வைங்க. 9ன்னு வச்சுட்டா இங்கே சி போர்டு 3, 5, 8 இருக்குது பாருங்கள். 3ன்ற நம்பர் இங்கே பி போர்டு, சி போர்டு 5, 5 கீழே 8. ஸோ ஏற்கனவே நாம் 998ன்ற ஒரு நம்பரு வரணும்னு சொல்லிட்டு ஃபாலோ நம்பரில் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ அது இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால் உங்களுக்கு எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் இந்த 145ன்ற நம்பரு பக்காவாக வந்துருச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மறுமுறை இதை ஞாபகம் வச்சுங்க. 12, 13, 14, 3, 7, 5 கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஒன்று 140 இல்லை 145 இல்லை 195 இல்லை 190ன்னு வந்திருக்கணும். கரெக்டாக வந்துருச்சு. சரி, மிஸ் ஆனது போகட்டும். அடுத்த முறை இந்த மாதிரி வரும்போது அதை ஞாபகமாக வச்சுங்க. ஏன்னா இங்கேயுமே ஒன்று இருக்கும் பாருங்கள், 92, 82, 37ன்னு இருக்கும். இந்த 92 என்னென்னா 42, 32, 37ன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 இருக்கும், அது இங்கே மறைஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, திரும்ப பேசியிருந்தால் லேட்டாக தான் ஆகும். இங்கே பாருங்கள், 98, 21, 91, 92ன்னு பிசி எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இதில் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 92, 98 ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த 240 நான் அப்புறமா சொல்கிறேன். டைம் ஆகிடுச்சு, இப்போயே வந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த 240 வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்கள் கெஸ்ஸிங் சி போர்டு 0 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 240 ப்ளே பண்ணுங்கள். 1 வந்தால் 91, 21 ப்ளே பண்ணுங்கள். 8 வந்துச்சுன்னா 998 டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள்.